தனுஷ் அவர்கள் இந்திய சினிமாவினுடைய இணையில்லாத நடிகர். இவருடைய நடிப்பில் குபேரா, இட்லி கடை அப்படின்னு நிறைய தொடர்ந்து நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் படங்களை இயக்கவும் செஞ்சிருந்தார். இந்த சீரியலில் இப்போது என்ன இருக்குது அப்படின்னா, தனுஷ் அவர்கள் இந்திய சினிமாவில் ஈடு இல்லாத ஒரு நடிகர். இவருடைய நடிப்பில் நிறைய திரைப்படங்கள் வெளியாகியிருக்கு. இருந்தாலும் அவருடைய நடிப்பில் பல படங்கள் கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் தனுஷா நடித்த ஹிந்தி படம் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த பிறகு 48 மணி நேரம் தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு என்னுள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னும் தனுஷார் அவர்கள் இந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறாருன்னு ஷாலினி பாண்டே தெரிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் இவங்க இட்லி கடை அப்படின்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த சூழலெல்லாம் தாண்டி அடுத்ததாக இன்னும் என்ன படங்கள் நடிக்க போகிறாரு தனுஷ் அவர்கள், எப்படி இருக்க போகுது அந்த படங்கள் எல்லாம் அப்படின்னு தான் எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்துட்டுருக்காரு தனுஷ் அவர்கள். பொதுவாகவே சினிமாவில் ஒருத்தர் நடிக்கக்கூடிய ஒருத்தர் இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு பல கனவுகளோடு உள்ளே வருவாங்க. ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். அப்படி தான் நிறைய லெஜண்டுகளே இருக்காங்க. பாடகராகணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்க நிறைய மாறி போய் இயக்குனராகவோ தயாரிப்பாளராகவோ மாறியிருக்காங்க. இந்த சூழலில் இப்போ தனுஷ் அவர்களினுடைய படத்தை பார்த்துட்டு நான் 2-3 நாட்களாக தூங்கலை அப்படின்னு பிரபல நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட எந்த அளவுக்கு அப்போ அவருடைய நடிப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நல்லாவே நடிக்கக்கூடியவர் தான் தனுஷ் அவர்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இப்போது இந்தியில் அவருடைய படத்தை பார்த்துட்டு பிரபல நடிகை ஒருத்தவங்க இப்படி சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து தனுஷ் அவர்கள் இன்னும் நிறைய திரைப்படங்களில் நடிக்கணும், இயக்கணும், தயாரிக்கணும் அப்படின்னு அவருக்கு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.